ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சகாராவை தாண்டாத ஒட்டகம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கும் காலேஜ் டிஆர்பி தமிழுக்கும் யூஜிசி நெட்டுக்கும் குறிஞ்சிப்பாட்டிலிருந்து சில வினாவிடைகள் கொண்ட தொகுப்பு தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம், தொடர்ந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் குறைந்த கட்டணத்தில் நீங்கள் படிக்க நினச்சிங்கன்னா 9994947993 நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, பிடிஎஃப் இருக்குது, பிரிண்ட் மெட்டீரியல் இருக்குது, ஆன்லைன் டெஸ்ட் இருக்குது, வீடியோ கிளாஸ் இருக்குது. வாங்க இப்போ நம்ம டைரெக்டாக என்ன செஞ்சிடலாம், வீடியோக்குள்ளே போயிடலாம். குறிஞ்சிப்பாட்டு ஒரு அகநூல். குறிஞ்சிப்பாட்டு ஒரு அகநூல். குறிஞ்சிப்பாட்டை பாடியவர் கபிலர். குறிஞ்சிப்பாட்டை பாடியவர் கபிலர். குறிஞ்சிப்பாட்டின் பாடலடிகள் 261. குறிஞ்சிப்பாட்டின் பாடலடிகள் 261. குறிஞ்சிப்பாட்டின் பாவகை அகவற்பா ஆசிரியப்பா. குறிஞ்சிப்பாட்டினுடைய பாவகை அகவற்பா ஆசிரியப்பான்னு சொல்லுவாங்க. ஆரிய அரசன் பிரகதத்தனுக்கு தமிழ் அறிவுறுத்துவதற்காக பாடப்பட்டது குறிஞ்சிப்பாட்டு. ஆரிய அரசன் பிரகதத்தனுக்கு தமிழ் அறிவுறுத்துவதற்காக பாடப்பட்டது குறிஞ்சிப்பாட்டு. அறத்தொடு நிற்றல் என்னும் துறையில் அமைந்த நூல் குறிஞ்சிப்பாட்டு. அறத்தொடு நிற்றல் என்னும் துறையில் அமைந்த நூல் குறிஞ்சிப்பாட்டு. தோழி செவிலித்தாய்க்கு கூறுவதாக அமைந்துள்ளதால் குறிஞ்சிப்பாட்டு எப்பெயர் பெற்றது? பெருங்குறிஞ்சி. தோழி செவிலித்தாய்க்கு கூறுவதாக அமைந்துள்ளதால் குறிஞ்சிப்பாட்டு எப்பெயர் பெற்றது? பெருங்குறிஞ்சி. அறத்தொடு நிலை துறை சார்ந்தது குறிஞ்சிப்பாட்டு. அறத்தொடு நிலை துறை சார்ந்தது குறிஞ்சிப்பாட்டு. சுனையில் நீராடல், 99 மலர்களை குறித்து மகிழ்ந்தல் போன்ற செய்திகள் இடம்பெறும் நூல் குறிஞ்சிப்பாட்டு. சுனையில் நீராடல், 99 மலர்களை குறித்து மகிழ்தல் போன்ற செய்திகள் இடம்பெறும் நூல் குறிஞ்சிப்பாட்டு. குறிஞ்சிப்பாட்டின் வேறு பெயர்கள் காப்பியப்பாட்டு, உளவியல் பாட்டு. குறிஞ்சிப்பாட்டின் வேறு பெயர்கள் காப்பியப்பாட்டு, உளவியல் பாட்டு. குறிஞ்சிப்பாட்டினை பெருங்குறிஞ்சி என்று சிறப்பிப்பவர் நச்சினார்க்கினியர். குறிஞ்சிப்பாட்டினை பெருங்குறிஞ்சி என்று சிறப்பிப்பவர் நச்சினார்க்கினியர். தினைப்புணங்காத்து அருவியாடி மலர் கொய்து நிற்கையில் வில்லம்பேந்திய ஒருவன் வந்தான், ஒரு பொருளை இழந்தேன் என்றான், கூந்தலை புகழ்ந்தான். அப்போது சினக்களிறு வரக்கண்டு நாங்கள் அஞ்சி அவனை நெருங்கி நின்றோம். அவனோ அம்பெய்து யானையை நிலைகுலையச் செய்தான். அச்சம் தவிர் என்று தலைவியை தேற்றினான். நீ இட நான் உண்ண வேண்டும் என்றான். அன்று தொட்டு இவளை நாடி வந்து செல்கின்றேன். அவன் துயரம் நீங்குமாறும் இவள் கண்ணீர் மாறுமாறும் மனையறம் ஏற்கும்படி செய்க என்ற செய்தி இடம்பெறும் நூல் குறிஞ்சிப்பாட்டு. தினைப்புணம் காத்து அருவியாடி மலர் கொய்து நிற்கையில் வில்லம்பேந்திய வீரன் ஒருவன் வந்தான், ஒரு பொருளை இழந்தேன் என்றான், கூந்தலை புகழ்ந்தான். அப்போது சினக்களிறு வரக்கண்டு நாங்கள் அஞ்சி அவனை நெருங்கி நின்றோம். அவனோ அம்பெய்து யானையை நிலைகுலையச் செய்தான். அச்சந்தவிர் என்று தலைவியை தேற்றினான். நீ இட நான் உண்ண வேண்டும் என்றான். அன்று தொட்டு இவளை நாடி வந்து செல்கின்றேன். அவன் துயரம் நீங்குமாறு இவள் கண்ணீர் மாறுமாறும் மனையறம் ஏற்கும்படி செய்க என்ற செய்தி இடம்பெறும் நூல் குறிஞ்சிப்பாட்டு. சிறந்த சிறுகதை போல ஆற்றொழுக்கான நடை அமைந்து காணப்படுவது குறிஞ்சிப்பாட்டு. சிறந்த சிறுகதை போல ஆற்றொழுக்கான நடை அமைந்து காணப்படுவது குறிஞ்சிப்பாட்டு. பாரியின் உயிர் நண்பர் கபிலர். கபிலரின் ஊர் திருவாதவூர், பாண்டிய நாடு. பாரியினுடைய உயிர் நண்பர் கபிலர். கபிலரின் ஊர் திருவாதவூர், பாண்டிய நாடு. பாரியின் மகள்களான அங்கவை சங்கவையையும் அவ்வையிடம் ஒப்படைத்துவிட்டு பெண்ணையாற்றின் கரையில் தீ புகுந்து உயர் துறந்தவர் கபிலர். பாரியின் மகள்களான அங்கவையையும் சங்கவையையும் அவ்வையிடம் ஒப்படைத்துவிட்டு பெண்ணையாற்றின் கரையில் தீ புகுந்து உயிர் துறந்தவர் கபிலர். குறிஞ்சித்திணையை பாடுதலில் வல்லவர் கபிலர். குறிஞ்சித்திணையை பாடுதலில் வல்லவர் கபிலர். கலித்தொகையில் குறிஞ்சிக்களியையும் ஐங்குறுநூற்றில் குறிஞ்சித்திணை பாடல்களையும் பாடியவர் கபிலர். கலித்தொகையில் குறிஞ்சிக்களியையும் ஐங்குறுநூற்றில் குறிஞ்சித்திணை பாடல்களையும் பாடியவர் கபிலர். தமிழ் என்பதற்கு பொருள் தமிழ் பண்பாடு அகப்பொருள்னு பேர். தமிழ் என்பதற்கு பொருள் தமிழ் பண்பாடு அகப்பொருள். தோழி செவிலித்தாய்க்கு கூறியது என்னும் முறையில் அமைந்துள்ள நூல் குறிஞ்சிப்பாட்டு. தோழி செவிலித்தாய்க்கு கூறியது என்னும் முறையில் அமைந்துள்ள நூல் குறிஞ்சிப்பாட்டு. தோழி அறத்தொடு நிற்றல் என்னும் துறையில் அமைந்த நூல் குறிஞ்சிப்பாட்டு. செலவழுங்கல் துறையில் அமைந்த நூல் பட்டினப்பாலை. தோழி அறத்தொடு நிற்றல் என்னும் துறையில் அமைந்த நூல் குறிஞ்சிப்பாட்டு. செலவழுங்கல் துறையில் அமைந்த நூல் பட்டினப்பாலை. குறிஞ்சிப்பாட்டினை பெருங்குறிஞ்சி என பாராட்டுபவர்கள் நச்சினார்க்கினியர், பரிமேலழகர். குறிஞ்சிப்பாட்டினை பெருங்குறிஞ்சி என பாராட்டுபவர்கள் நச்சினார்க்கினியர், பரிமேலழகர். மலை நிலத்துக்குரிய சிறப்பான பூ குறிஞ்சிப்பூ. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூப்பது குறிஞ்சிப்பூ. மலை நிலத்துக்குரிய சிறப்பான பூ எது? குறிஞ்சிப்பூ. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூப்பது குறிஞ்சிப்பூ. 30க்கும் மேற்பட்ட ஓமைகள் இடம்பெற்றுள்ள நூல் குறிஞ்சிப்பாட்டு. 30க்கும் மேற்பட்ட ஓமைகள் இடம்பெற்றுள்ள நூல் குறிஞ்சிப்பாட்டு. குறிஞ்சிப்பாட்டில் இடம்பெற்றுள்ள மற்றொரு துறை களிறுதரு புணர்ச்சி. குறிஞ்சிப்பாட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மற்றொரு துறை களிறுதரு புணர்ச்சி. அறத்தொடு நிற்றல்னு ஒரு துறை பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி களிறுதரு புணர்ச்சிங்கிற ஒரு துறையும் குறிஞ்சிப்பாட்டில் இருக்குது. தலைவனது அழகை புனைதல், தலைவி தலைவனின் காதலுறவு,
மாலைக்கால வர்ணனை தலைவன் வரும் வழியின் அருமை காப்பியத்தன்மையுடன் விரிவாக புனையப்படுவதால் குறிஞ்சிப்பாட்டை எவ்வாறு அழைப்பர்னா காப்பியப்பாட்டுன்னு அழைப்பாங்க. தலைவனது அழகை புனைதல், தலைவி தலைவனின் காதலுறவு, மாலைக்கால வர்ணனை தலைவன் வரும் வழியின் அருமை காப்பியத்தன்மையுடன் விரிவாக புனையப்படுவதால் குறிஞ்சிப்பாட்டை எவ்வாறு அழைப்பர்னா காப்பியப்பாட்டுன்னு அழைப்பாங்க. தோழி சாதுரியமாக பேசும் திறனை வைத்து நோக்கினால் குறிஞ்சிப்பாட்டு ஒரு உளவியல் பாட்டாகும். தோழி சாதுரியமாக பேசும் திறனை வைத்து நோக்கினால் குறிஞ்சிப்பாட்டு ஒரு உளவியல் பாட்டாகும். தலைவி தலைவின் மீது கொண்ட காதலையும் களவொழுக்கத்தையும் தோழி செவிலிக்கு கூறி அறத்தொடு நிற்பதாக தொடங்குவது குறிஞ்சிப்பாட்டு. தலைவி தலைவன் மீது கொண்ட காதலையும் களவொழுக்கத்தையும் தோழி செவிலிக்கு கூறி அறத்தோடு நிற்பதாக தொடங்குவது குறிஞ்சிப்பாட்டு. இகழ்மி கடவும் இருபெரு வேந்தர் வினையிடை நின்ற சான்றோர் போல இருபேர் அச்சமொடு யானும் ஆற்றலின் என்னும் பாடலடி மூலம் இருபெரு வேந்தர்களுக்கு இடையே செயல்படும் சான்றோர் போல கவனம், பொறுப்பு, ஆளுமை, அச்சம் முதலானவைகளுடன் தலைவி செவிலியிடம் அறத்தொடு நின்றாள் என்ற செய்தி கூறும் நூல் குறிஞ்சிப்பாட்டு. இகழ்மி கடவும் இருபெரு வேந்தர் வினையிடை நின்ற சான்றோர் போல இருபேர் அச்சமொடு யானும் ஆற்றலேன் என்னும் பாடலடி மூலம் இருபெரு வேந்தர்களுக்கு இடையே செயல்படும் சான்றோர் போல கவனம், பொறுப்பு, ஆளுமை, அச்சம் முதலானவைகளுடன் தலைவி செவிலியிடம் அறத்தொடு நின்றாள் என்ற செய்தி கூறும் நூல் குறிஞ்சிப்பாட்டு. முதலில் குறிஞ்சிப்பாட்டின் ஏடுகளை திரட்டி ஒழுங்குபடுத்தி பதிப்பித்தவர் தமிழ் தாத்தா உவேசா. முதல்ல குறிஞ்சிப்பாட்டினுடைய ஏடுகளெல்லாம் திரட்டி ஒழுங்குபடுத்தி பதிப்பித்தவர் யாருன்னா தமிழ் தாத்தா உவேசா. உவேசாவால் குறிஞ்சிப்பாட்டு பதிப்பிக்கப்படும் பொழுது சிதைந்திருந்தவை தேமாம்பு, செம்மணிப்பு, பெருமூங்கிற்பூ. உவேசாவால் குறிஞ்சிப்பாட்டு பதிப்பிக்கப்படும் பொழுது சிதைந்திருந்தவை தேமாம்பு, செம்மணிப்பூ, பெருமூங்கிற்பூ. சிதைந்திருந்த பூக்களின் பெயர்களை உவேசா அவர்கள் எம்மடத்திலிருந்து தேடி எடுத்து பூக்களின் வரிசையில் நிரல்பட சேர்த்தார்னா தருமபுர ஆதீன மடத்திலிருந்து. சிதைந்திருந்த பூக்களின் பெயர்களை உவேசா அவர்கள் எம்மடத்திலிருந்து தேடி எடுத்து பூக்களின் வரிசையில் நிரல்பட சேர்த்தார் தருமபுர ஆதீன மடம். குறிஞ்சிப்பாட்டில் இடம்பெறும் 99 மலர் குவியலை 34 அடிகளில் உரைத்தமையால் கபிலர் இயற்கையை வர்ணிப்பதில் உலகிலேயே தலை சிறந்தவர் ஆகிறார் என பாராட்டுபவர் தனிநாயக அடிகளார். குறிஞ்சிப்பாட்டில் இடம்பெறக்கூடிய 99 மலர் குவியலை 34 அடிகளில் உரைத்தமையால் கபிலர் இயற்கையை வர்ணிப்பதில் உலகிலேயே அவர்தான் தலை சிறந்தவர் என பாராட்டுபவர் தனிநாயக அடிகளார். வேட்டை நாய்களுடன் வந்த தலைவன் திணைப்புணத்திற்கு வந்த யானையிடமிருந்து அம்பெய்து தலைவியை காப்பாற்றுகிறான். பிறகு ஆற்றில் திடீரென அடித்துச் செல்லப்பட்ட தலைவியை தலைவன் காக்கிறான் என்ற செய்தி இடம்பெறும் நூல் குறிஞ்சிப்பாட்டு. வேட்டை நாய்களுடன் வந்த தலைவன் திணைப்புணத்திற்கு வந்த யானையிடமிருந்து அம்பெய்து தலைவியை காப்பாற்றுகின்றான். பிறகு ஆற்றில் திடீரென அடித்துச் செல்லப்பட்ட தலைவியை தலைவன் காக்கிறான் என்ற செய்தி இடம்பெறும் நூல் குறிஞ்சிப்பாட்டு. தலைவன் தலைவி இருவரும் பகல் முழுவதும் இருவர் நெஞ்சம் மாறி புக்கு அன்புடையோராக மாறுகின்றனர் என்ற செய்தி கூறும் நூல் குறிஞ்சிப்பாட்டு. தலைவன் தலைவி இருவரும் பகல் முழுவதும் இருவர் நெஞ்சம் மாறி புக்கு அன்புடையோராக மாறுகின்றனர் என்ற செய்தி கூறும் நூல் குறிஞ்சிப்பாட்டு. சாறு அயர்ந்தன்ன மிடாச் சொன்றி வருணர்க்க வரையா வளநகர் பொற்ப விருந்து உண்டு எஞ்சிய மிச்சில் பெருந்தகை நின்னொடு உண்டலும் புரைவது என்ற பாடலடியின் மூலம் தலைவன் தலைவியுடன் சேர்ந்து தன் எதிர்கால வாழ்க்கையை தலைவியின் கண்முன் கொணர்ந்து நிறுத்துகின்றான். விழா நடப்பதைப் போன்று பெரிய மிடாக்களில் சோறாக்கி விருந்தினர் அனைவருக்கும் தலைவி உணவிட்டு விருந்தோம்புகின்றாள். பின்னர் விருந்தினர் உண்ட மிச்சிலை தலைவன் தலைவியுடன் சேர்ந்து உண்டு மகிழ்கின்றான். இதன் மூலம் எதிர்கால திட்டமிடலை பற்றி குறிப்பிடும் நூல் குறிஞ்சிப்பாட்டு. சாறு அயர்ந்தன்ன மிடாச் சொன்றி வருணர்க்க வரையா வளநகர் பொற்ப விருந்து உண்டு எஞ்சிய மிச்சில் பெருந்தகை நின்னொடு உண்டலும் புரைவது என்ற பாடலடியின் மூலம் தலைவன் தலைவியுடன் சேர்ந்து தன் எதிர்கால வாழ்க்கையை தலைவியின் கண்முன் கொணர்ந்து நிறுத்துகின்றான். விழா நடப்பதைப் போன்று பெரிய மிடாக்கல்ல சோறாக்கி விருந்தினர் அனைவரையும் கூப்பிட்டு உண்ணவிட்டு தலைவி விருந்தோம்புகின்றாள். பின்னர் விருந்தினர் உண்ட மிச்சிலை தலைவன் தலைவியுடன் சேர்ந்து உண்டு மகிழ்கின்றான். இதன் மூலம் எதிர்கால திட்டமிடலை பற்றி கூறும் நூல் குறிஞ்சிப்பாட்டு. அறம்புனை ஆகத் தேற்றி பிறங்கு மலை மீமிசை கடவுள் வாழ்த்தி கைதொழுது முழுது வஞ்சினம் வாய்மையின் தேற்றி அம்தீம்
தெள் நீர் குடித்தலின் நெஞ்சு அமர்த்த என்ற பாடல் வரியின் மூலம் அறம் எனப்படும் தெப்பத்தை தன் மனதில் பொருத்தி கொண்டான். பிறகு மலையின் மீது பொருந்தியுள்ள மலையுறை தெய்வத்தை கைதொழுது வணங்கினான். பின்னர் அருகில் ஓடும் தெளிந்த அறிவு நீரை குடித்து தலைவியை பிரியேன் என சூளுரை செய்தான். இதன் மூலம் தலைவி தனது ஐயம் நீக்கப்படுகிறாள். தலைவனுக்கும் தலைவிக்கும் களிறுதரு உணர்ச்சி நிகழ்கிறது என்ற செய்தி கூறும் நூல் குறிஞ்சிப்பாட்டு. அரும்புனை ஆகத் தேற்றி பிறங்கு மலை மீமிசை கடவுள் வாழ்த்தி கைதொழுது முழுது வஞ்சினும் வாய்மையின் தேற்றி அம்தீம் தெள்நீர் குடித்தலின் நெஞ்சு அமர்த்த என்ற பாடல் வரியின் மூலம் அறம் எனப்படும் தெப்பத்தை தன் மனதில் பொருத்தி கொண்டான். பிறகு மலையின் மீது பொருந்தியுள்ள மலையுறை தெய்வத்தை கைதொழுது வணங்கினான். பின்னர் அருகில் ஓடும் தெளிந்த அறிவு நீரை குடித்து தலைவியை பிரியேன் என சூளுரை செய்தான். இதன் மூலம் தலைவி தனது ஐயம் நீக்கப்படுகின்றாள். தலைவனுக்கும் தலைவிக்கும் களிறுதரு உணர்ச்சி நிகழ்கிறது என்ற செய்தி கூறும் நூல் குறிஞ்சிப்பாட்டு. எளித்தல் ஏத்தல் வேட்கை உரைத்தல் ஏதிடு தலைப்பாடு உண்மை செப்பும் கிளவி கூறுதல் உசாதல் என்னும் ஏழும் தோழி செவிலிக்கு அறத்தோடு நிற்கும் நிலைகளாம். எளித்தல் ஏத்தல் வேட்கை உரைத்தல் ஏதிடு தலைப்பாடு உண்மை செப்பும் கிளவி கூறுதல் உசாதல் என்னும் ஏழும் தோழி செவிலிக்கு அறத்தோடு நிற்கும் நிலைகளாம். கூறுதல் உசாதல் என்னும் ஒன்றினை ஒழித்து ஆறும் கூறி தோழி செவிலிக்கு அறத்தோடு நின்றதை காட்டுவது குறிஞ்சிப்பாட்டு. கூறுதல் உசாதல் என்னும் ஒன்றினை ஒழித்து ஆறும் கூறி தோழி செவிலிக்கு அறத்தோடு நின்றதை காட்டுவது குறிஞ்சிப்பாட்டு. ஆரிய அரசன் பிரகதத்தனுக்கு களவு ஒழுக்கத்தின் மேன்மையை எடுத்துரைக்க கபிலர் பாடிய பாடல் குறிஞ்சிப்பாட்டு. குறிஞ்சிப்பாட்டிற்கு ஆய்வுரை செய்துள்ளவர்கள் எஸ்ஆர் மார்க்கபந்து சர்மா தமிழண்ணன். குறிஞ்சிப்பாட்டுக்கு ஆய்வுரை செய்துள்ளவர்கள் எஸ்ஆர் மார்க்கபந்து சர்மா தமிழண்ணன். முத்து மாணிக்கம் பொன் ஆகியவற்றால் கோக்கப்பட்ட நூல் அருந்து போனால் அதனை மீண்டும் சீர்படுத்தி கொள்ள முடியும். ஆனால் சான்றாண்மையையும் பெருமையையும் நல்லொழுக்கமும் ஏதேனும் ஒரு காரணத்தால் வாழ்நாளில் கெட்டுவிடுமானால் அதனால் ஏற்பட்ட குற்றத்தை நீக்கி மீண்டும் அவ்வுயர்வினை பெறுதல் மனமயக்கங்களை நீக்கி துறவு வழி நிற்கும் தலைமை பண்புடைய முனிவர்களுக்கும் இயலாத செயலாகும் என்ற செய்தி கூறக்கூடிய நூல் குறிஞ்சிப்பாட்டு. பண்டை தமிழர் திருமண முறைக்கான குறிப்புகள் இடம்பெற்றுள்ள நூல் குறிஞ்சிப்பாட்டு. பண்டை தமிழர் திருமண முறைக்கான குறிப்புகள் இடம்பெற்றுள்ள நூல் குறிஞ்சிப்பாட்டு. நேர் இறை முன்கை பற்றி நுமரதர நாடு அறி நன்மணம் அயர்கம் சில நாள் களங்கள் ஒப்புமின் இலங்கு இளையீர் என்ற பாடலடியின் மூலம் களிறுதரு உணர்ச்சி புனல்தரு உணர்ச்சி இடம்பெற்றுள்ளன. களவுக்குரிய துறைகள் பலவற்றை தொகுத்துரைப்பதால் எவற்றிற்கு முன்னோடியாக திகழ்கிறது குறிஞ்சிப்பாட்டுன்னா கோவை நூல்களுக்கு முன்னோடியாக திகழ்கிறது. தமிழ் என்பதற்கு அகத்திணை என்று பொருள். அகத்திணைகளில் சிறப்பு மிக்கது களவு ஒழுக்கம். களவு ஒழுக்கத்திற்கான துறைகள் பலவற்றை வரிசைப்பட குறிஞ்சிப்பாட்டு கூறுவதால் பிற்காலத்தில் தோன்றிய கோவை நூல்களுக்கு குறிஞ்சிப்பாட்டு வழிகாட்டியது என்று கூறுபவர் காக்கோ வேங்கடராமன். 30க்கும் மேற்பட்ட சிறப்பான உவமைகளை குறிஞ்சிப்பாட்டில் பயன்படுத்தியுள்ளவர் கபிலர். 30க்கும் மேற்பட்ட சிறப்பான உவமைகளை குறிஞ்சிப்பாட்டில் பயன்படுத்தியுள்ளவர் கபிலர். அவிர்துகில் புரையும் அவ்வெல்லருவி பளிங்கு சொறிவண்ண பாய்ச்சுனை என்ற தொடர்கள் எவற்றிற்கு சொற்சித்திரங்களாக அமைந்துள்ளன? குறிஞ்சிப்பாட்டிற்கு சொற்சித்திரங்களாக அமைஞ்சிருக்கு. அவிர்துகில் புரையும் அவ்வெல்லருவி பளிங்கு சொறிவண்ண பாய்ச்சுனை என்ற தொடர்கள் எவற்றிற்கு சொற்சித்திரங்களாக அமைந்துள்ளன? குறிஞ்சிப்பாட்டுக்கு. குறிஞ்சிப்பாட்டை பதிப்பிக்குங்கால் ஏட்டில் விடுபட்டு போன 4 மலர்களை தேடி தமிழகத்தின் பல இடங்களுக்கும் பயணம் செய்து அந்த மலர்களை மீட்ட செய்தியை ஊவேசா தமது எண்ணூலில் குறிப்பிட்டுள்ளார்னா என் சரித்திரங்கிற நூலில் குறிப்பிட்டிருக்கார். குறிஞ்சிப்பாட்டை பதிப்பிக்குங்கால் ஏட்டில் விடுபட்டு போன 4 மலர்களை தேடி தமிழகத்தின் பல இடங்களுக்கும் பயணம் செய்து அந்த மலர்களை மீட்ட செய்தியை ஊவேசா எந்த நூலில் குறிப்பிட்டிருக்காருன்னா என் சரித்திரங்கிற நூலில் குறிப்பிட்டிருக்கார். கள ஒழுக்கத்தை சிறப்பித்து கூறுவது குறிஞ்சித்திணை. அதனை அடியொற்றியதால் எப்பெயர் பெற்றது? குறிஞ்சிப்பாட்டுன்னு பேர். கள ஒழுக்கத்தினை சிறப்பித்து கூறுவது குறிஞ்சித்திணை. அதனை அடியொற்றியதால் எப்பெயர் பெற்றதுன்னா குறிஞ்சிப்பாட்டு. கதிரவன் மறையும் காலம் மானினங்கள் மரத்தடிகளில் கூடி அசை போடுகின்றன. கறவை கூட்டங்கள் கன்றுகளை நினைத்து கனைத்தபடி கொட்டில்களுக்கு செல்கின்றன. அன்றிற் பறவைகள் பனை மீதிருந்து தம் துணைவிகளை கூவி அழைக்கின்றன என்ற செய்தி இடம்பெறும் நூல் குறிஞ்சிப்பாட்டு. கதிரவன் மறையும் காலம் மானினங்கள் மரத்தடிகளில் கூடி அசை போடுகின்றன. கறவை கூட்டங்கள் கன்றுகளை நினைத்து கனைத்தபடி கொட்டில்களுக்கு செல்கின்றன. அன்றிற் பறவைகள் பனை மீதிருந்து தம் துணைகளை கூவி அழைக்கின்றன என்ற செய்தி இடம்பெறும் நூல் குறிஞ்சிப்பாட்டு. பாம்புகள் மாணிக்க மணிகளை உமிழ்ந்து வைத்து அவ்வொளியில் இறை தேடி செல்கின்றன.
ஆயர்கள் குழல் ஊதவும் அள்ளி எறும்புகள் கட்டவிழவும் சரியாக இருக்கிறது. அந்தணர்கள் அந்திக்கால கடமைகளை ஆற்ற முற்படுகின்றனர் என்ற செய்தி கூறும் நூல் குறிஞ்சிப்பாட்டு. பாம்புகள் மாணிக்க மணிகளை உமிழ்ந்து வைத்து அவ்வொளியில் இறை தேடச் செல்கின்றன. ஆயர்கள் குழல் உதவும் அள்ளி எறும்புகள் கட்டவிழவும் சரியாக இருக்கிறது. அந்தணர்கள் அந்திக்கால கடமைகளை ஆற்ற முற்படுகின்றனர் என்ற செய்தி கூறும் நூல் குறிஞ்சிப்பாட்டு. காரவர்கள் பரன் மீதேறி காட்டு விலங்குகளை ஓட்ட தீப்பந்தங்களை கொளுத்துகின்றனர் என குறிஞ்சிப்பாட்டில் படம் பிடித்து காட்டுபவர் கபிலர். காரவர்கள் பரன் மீதேறி காட்டு விலங்குகளை ஓட்ட தீப்பந்தங்களை கொளுத்துகின்றனர் என குறிஞ்சிப்பாட்டில் படம் பிடித்து காட்டுபவர் கபிலர். மலர் பண்பாடு உலக பண்பாடு உலகம் முழுவதும் பெரியோரை வரவேற்று மகிழ மலர் கொத்து தருகின்றனர் என்ற செய்தி கூறும் நூல் குறிஞ்சிப்பாட்டு. மலர் பண்பாடு உலக பண்பாடு உலகம் முழுவதும் பெரியோரை வரவேற்று மகிழ மலர் கொத்து தருகின்றனர் என்ற செய்தி கூறும் நூல் குறிஞ்சிப்பாட்டு. கற்பை குறிப்பது முல்லை மலர். கற்பை குறிப்பது முல்லை மலர். ஒரு நாட்டின் பண்பாட்டை உணர்த்துவது அந்நாட்டின் மலர்களே. ஒரு நாட்டினுடைய பண்பாட்டை உணர்த்துவது அந்நாட்டினுடைய மலர்களே. என்னங்க, சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் குறிஞ்சிப்பாட்டிலிருந்து சில வினாவிடைகள் கொண்ட தொகுப்பை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற பல நல்ல வீடியோக்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது சகாராவை தாண்டாத ஒட்டகம். நம்ம சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் கம்மியான அமௌண்ட்டில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா 9994947996ங்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். வீடியோ கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸஸ், ஆன்லைன் டெஸ்ட்டு, PDF கிடைக்கும்.